மார்ச் 18, 2024 பரபரப்பான ஒரு காலை நேரத்தில் வெளியானது அந்த அறிக்கை. மக்களவை தேர்தலில் போட்டியிட காங்கிரசுக்கு 10 தொகுதிகளை ஒதுக்கி இருந்தது திமுக. எதிர்பார்த்த முடிவுதான் என்றாலும் லிஸ்டில் தப்பியிருந்த ஒரு தொகுதி மூத்த அரசியல்வாதி ஒருவரின் அரசியல் வாழ்க்கையையே கேள்விக்குறியாக்கியிருந்தது. இந்த முறை திருச்சியில்தான் போட்டியிடுவேன் என மீடியாக்களிடம் அடித்து பேசியிருந்தார் அந்த அரசியல்வாதி. ஆனால் காங்கிரசின் லிஸ்டில் அவர் கேட்ட திருச்சி தொகுதியே இல்லாமல் போனதுதான் இதற்கு காரணம். யார் அந்த அரசியல்வாதி? அவரது அடுத்த நகர்வு என்ன? திருநாவுக்கரசர் தற்போதைய திருச்சி மக்களவை தொகுதியின் எம்பி. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகில் உள்ள தீயத்தூரில் 1949 ஆண்டு பிறந்த இவருக்கு சிறு வயது முதலே அரசியல் அத்துப்படி. காரணம், அவரது அப்பா சுப்பராமன் 10 ஆண்டுகளாக ஊராட்சி மன்ற தலைவராக பதவியில் இருந்திருக்கிறார். பெரியப்பா முத்துவேல், மாமா ராமநாதன் இருவரும் 1957 ஆண்டு தொடங்கி 3 முறை காங்கிரஸ் சார்பில் சட்டமன்ற தேர்தலில் களம் கண்டவர்கள். குடும்பமே காங்கிரசின் காரியகர்த்தாவாக இருந்தாலும் எம்ஜிஆர் தான் திருநாவுக்கரசருக்கு தலைவர். சினிமாவில் தொடங்கிய எம்ஜிஆர் மீதான ஈர்ப்பு அவர் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகும் நீடித்தது. மாணவர் போராட்டங்களில் திருநாவுக்கரசரின் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன எம்ஜிஆர் 1977 ஆண்டு அதிமுக சந்தித்த முதல் தேர்தலிலேயே அவருக்கு வாய்ப்பளித்தார். சட்டம் படித்து முடித்து 27 வயதில் தேர்தல் களம் கண்ட திருநாவுக்கரசர் அறந்தாங்கி தொகுதியில் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எம்ஜிஆருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தார். காரணம், அந்த தேர்தலில் புதுக்கோட்டை சுற்று வட்டாரத்தில் அதிமுக வெற்றி பெற்ற ஒரே தொகுதி அறந்தாங்கி மட்டுமே. இதனால் 1980 தொடங்கி எம்ஜிஆர் உயிருடன் இருக்கும் வரை அவரது அமைச்சரவையில் தொழில் நிறுவனங்கள், கைத்தறி மற்றும் வணிக வரித்துறை என்று பல்வேறு துறைகளில் அமைச்சர் பதவியில் நீடித்தார் திருநாவுக்கரசர். நான் வெற்றி பெற்றாலே திருநாவுக்கரசருக்கு அமைச்சர் பதவி உண்டு என்று எம்ஜிஆர் சொல்லும் அளவுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். எம்ஜிஆருக்கு மட்டுமல்ல, ஜெயலலிதாவுக்கும் திருநாவுக்கரசர் தான் நம்பிக்கை நட்சத்திரம். 1989 ஆண்டு கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் சட்டப்பேரவைக்குள் ஜெயலலிதா தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் ஜெயலலிதாவின் அருகில் அமர்ந்திருந்தவர் திருநாவுக்கரசர் தான். 1991 அதிமுகவில் இருந்த KKSSR-உடன் இணைந்து அண்ணா புரட்சி தலைவர் தமிழக முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கிய திருநாவுக்கரசர் 1996 ஆண்டு அந்த கட்சியை அதிமுகவுடன் இணைத்துவிட்டு அதே கட்சி சார்பாக அறந்தாங்கியில் களமிறங்கி வெற்றி பெற்றார். ஆனால் ஜெயலலிதாவுக்கு எதிராக புதிய அணி திரட்டுவதாக திருநாவுக்கரசர் மீது புகார் வந்தது. இதனால் திருநாவுக்கரசருக்கு அழுத்தம் கொடுத்தார் ஜெயலலிதா. விரக்தி அடைந்த திருநாவுக்கரசர் மீண்டும் அதிமுகவில் இருந்து விலகி எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கினார். பின்னர் 1999 ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் திமுக பாஜக கூட்டணியில் போட்டியிட்டு புதுக்கோட்டை மக்களவை தொகுதியில் வென்று முதல் முறையாக நாடாளுமன்றம் சென்றார். 2002 தான் தொடங்கிய கட்சியை பாஜகவிலேயே இணைத்தார் திருநாவுக்கரசர். அப்போது பிரதமராக இருந்த வாஜ்பாயின் குட்புக்கில் இருந்ததால் மத்திய இணை அமைச்சர் பதவியும் திருநாவுக்கரசரை தேடி வந்தது. 2004 பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட்டதால் திருநாவுக்கரசருக்கு சீட் கிடைக்கப்படாமல் முட்டுக்கட்டை போட்டார் ஜெயலலிதா. இதனால் பாஜக அவருக்கு ராஜ்யசபா சீட்டை ஒதுக்கி தேசிய செயலாளர் பதவியையும் கொடுத்து சாந்தப்படுத்தியது. 2009 திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்த பாஜக ராமநாதபுரத்தில் திருநாவுக்கரசரை களமிறக்கியது. வாஜ்பாய் அலை முடிந்து பாஜகவில் அத்வானி அலை அடிக்க தொடங்கியிருந்த அந்த நேரத்தில் திருநாவுக்கரசருக்காக பிரச்சாரம் செய்ய அத்வானியே வந்திருந்தார். ஆனால் அத்வானியின் இந்துத்துவ கொள்கையும் இஸ்லாமிய வெறுப்பும் தமிழ்நாட்டில் எடுபடாததால் திருநாவுக்கரசர் தோல்வியடைந்தார். இந்த தோல்விக்கு பிறகு காங்கிரசில் தஞ்சமடைந்த திருநாவுக்கரசர் பாஜகவில் இருந்தவரை மக்களுடன் நெருங்க சாத்தியம் ஏற்படவில்லை என கூறினார். காங்கிரசில் இணைந்த திருநாவுக்கரசருக்கு அக்கட்சி தலைமை அகில இந்திய செயலாளர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தது. 2016 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று பதவி விலகினார் அப்போதைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் EVKS இளங்கோவன். இதனால் அந்த பதவி திருநாவுக்கரசருக்கு வழங்கப்பட்டது. இது திருநாவுக்கரசருக்கும் இளங்கோவனுக்கும் இடையில் மோதல் ஏற்பட வழிவகுத்தது. அதிமுகவுக்கு சாதகமாக செயல்படுவதாக கூறி கூட்டணி கட்சியான திமுகவுக்குள்ளும் திருநாவுக்கரசருக்கு எதிர்ப்பு வலுத்தது. இதற்கேற்றாற்போல் 2016 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அப்போதைய முதல்வர் ஜெயலலிதாவை சந்திக்க டெல்லியில் இருந்து ராகுல் காந்தியை அழைத்து வந்தார் திருநாவுக்கரசர். இதனால் திமுக கூட்டணிக்குள் குழப்பம் ஏற்பட்டது. இப்படி தொடர்ந்து சர்ச்சைகளில் சிக்கி வந்த திருநாவுக்கரசருக்கு 2019 மக்களவை தேர்தலில் திருச்சியில் வாய்ப்பு வழங்கியது காங்கிரஸ் கட்சி. இதில் வெற்றி பெற்ற திருநாவுக்கரசர் திருச்சி எம்பியாக மீண்டும் ஒருமுறை நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தார். நாடாளுமன்றத்தில் 68% வருகை பதிவு வைத்திருக்கும் திருநாவுக்கரசர் இதுவரை 34 விவாதங்களில் பங்கேற்று 354 கேள்விகளை எழுப்பியுள்ளார்.
2 தனிநபர் மசோதாக்களையும் கொண்டு வந்திருக்கிறார். இந்த முறையும் காங்கிரஸ் சார்பில் திருச்சியில் களமிறங்குவேன் என கடந்த சில நாட்களாக மீடியாக்களுக்கு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வந்த திருநாவுக்கரசர் தற்போது சைலண்ட் மோடுக்கு சென்றுள்ளார். கடந்த முறை காங்கிரசுக்கு ஒதுக்கிய திருச்சி தொகுதியில் இந்த முறை திமுகவை தக்க வைத்துக் கொண்டதால் திருநாவுக்கரசரின் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. காங்கிரஸ் கட்சியில் திருநாவுக்கரசருக்கு வேறு தொகுதி ஒதுக்கப்படுமா, கேட்ட தொகுதி கிடைக்காத நிலையில் திருநாவுக்கரசர் எடுக்க போகும் முடிவு என்ன என்பதுதான் தற்போது அரசியல் களத்தில் ஹாட் டாபிக்காக மாறி இருக்கிறது.